341வது பிரிவின் கீழ் அட்டவணை அரசியல் அமைப்பு சட்டத்திலே மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு ஆணையை வெளியிட்ட இந்த நாளை தான் கருப்பு தினமாக நாம் அனுசரிக்கின்றோம். பிறகு 1996ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கும் 1990 தலித் மக்களுக்கு எந்த நிலையை பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், ஒன்று கல்வி, மற்றொன்று வேலைவாய்ப்பு. எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்கின்ற ரெண்டு நிலையிலும் பார்க்கின்ற பொழுது தலித் கிறிஸ்தவ பிள்ளைகள், தலித் இஸ்லாமிய பிள்ளைகள், இவர்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையுமே இருக்காது. இன்றைக்கு இல்லை, 76 ஆண்டுகளாக இதே நிலையில் தான் நாம் வாழ்ந்து. அவர் சொன்ன வண்ணமாக சாதிய ஏணியிலே தலித் மக்கள் இல்லை. பிராமணாஸ், சத்ரியாஸ், வைசியாஸ், சூத்ராஸ், சண்டாலாஸ், பாஞ்சாலாஸ் என்று சொல்லுகிற ஜாதிய கட்டமைப்பு ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இதிலே தலித் மக்கள் இந்த காஸ்ட் லேடர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலையிலே இல்லை. சில பேருக்கு இந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒருவர் மேல் இருக்கிறார், அவர் காலின் கீழ் இன்னொருவர் இருக்கிறார், அவங்க காலுக்கு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. சோ அடி வாங்கினாலும் நான் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு கீழே 2 பேர் இருக்கிறாங்க. நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு கீழே 2 பேர் இருக்காங்க. So many a times this is the political strategy of people creating the caste ladder. அதனால ஒவ்வொரு நிலையிலும் பார்க்கின்ற பொழுது இந்த கட்டமைப்பை கொண்டாடுகின்ற சமூக விஷமங்களும் உள்ளது. அதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பேசுகின்ற பொழுது அருமையான 4 காரியங்களை அவர் சொல்லுவார். இந்த சாதிய அமைப்பிலே மிக மிக முக்கியமாக இன்இக்வாலிட்டி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏற்றுக்கிறார் சமத்துவமற்ற ஒரு நிலை, சமத்துவமற்ற ஒரு சமூகம் உருவாகக்கூடிய நிலை, இன்இக்வாலிட்டி. இரண்டாவதாக டிவிஷன், ஒருவரை ஒருவர் பிரித்து ஆளக்கூடிய சூழ்நிலை. மூன்றாவதாக ஹைரார்கி. நான் சொன்னேன் இல்லையா, ஒருவர் மறுக்கப்பட்டவர்களாக, மறைக்கப்பட்டவர்களாக, நாம் எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இந்த 76 ஆண்டுகளாக. அப்போ இந்த நிலையை நாம் திருச்சபையாக எவ்வாறு பார்க்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. Religion determine whether historical social discrimination disappears. இது ஒரு மிக முக்கியமான அடிப்படையான ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும், சிந்திக்க வேண்டும். மதம் மாறினால் வரலாற்றில் நிலைத்திருக்கும் சமூக பாகுபாடு மறைந்து விடுமா? ஒருவர் மதத்தை மாற்றிக்கொண்டால் அவரை சுற்றியுள்ள சமூக பாகுபாடுகள் தானாகவே மறைந்து விடுமா? மத